பட்டப்பகலில் பொதுமக்களை வீச்சறிவாளை காண்பித்து ரவுடிகள் மிரட்டிச் சென்ற காட்சிகள்தான் இவை. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் பாஜக மாவட்ட துணைத் தலைவராக இருப்பவர் பாலகணபதி. இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவருக்கும் ரியல் எஸ்டேட் செய்து வரும் கமுதி கோட்டைமேடு பகுதியை சேர்ந்த முத்துமீரா என்பவருக்கும் பேரையூர் ஆணையூர் பகுதியில் நிலம் வாங்குவது தொடர்பாக தொழில் போட்டி இருந்து வந்துள்ளது. குறிப்பாக சென்னையை சேர்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு நிலம் வாங்கி தருவதற்கு முத்துமீரா திட்டமிட்டிருந்த நிலையில் அந்த நிலத்தை பாலகணபதி பேசி முடித்ததாக கூறப்படுகிறது. மேலும் பாலகணபதி தான் பேசி முடித்து சுமார் 1.5 ஏக்கர் நிலத்தை வாங்கி கமுதி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்காக பாலகணபதி தனது வீட்டில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்றார். பத்திர அலுவலகம் எதிரே வந்த போது திமுக கொடிகட்டப்பட்ட ஸ்கார்பியோ காரில் வந்த முத்துமீரா உள்ளிட்ட மர்ம நபர்கள் பாலகணபதி பைக்கில் மோதி அவரை கீழே விழச் செய்ததாக கூறப்படுகிறது. கீழே விழுந்ததில் உடலில் சிராய்ப்பு காயம் அடைந்த பாலகணபதியை இழுத்துச் சென்று சரமாரியாக கையால் தாக்கி உள்ளனர். இதனை அங்கிருந்த சிலர் செல்போனில் படம் பிடித்தனர். இதையடுத்து அந்த காரில் வந்த ரவுடி ஒருவர் காருக்குள் இருந்து வீச்சரிவாளை எடுத்து வந்து கடை அருகே நின்றிருந்த பொதுமக்களை பார்த்து அறிவாளை காட்டி யாரும் சாட்சி சொல்லக்கூடாது என பகிரங்கமாக மிரட்டல் விடுத்து சென்றார். முத்துமீரா கும்பல் நடத்திய தாக்குதலில் பாலகணபதி மயக்கமுற்றதால் அவரை அப்படியே சாலையில் போட்டுச் சென்றனர். இருசக்கர வாகனத்தை இழுத்து போட்டு காரில் ஏறி புறப்பட்டனர். முத்துமீராவை அங்கிருந்து செல்லும்படி அங்கிருந்த சிலர் அனுப்பி வைக்க முயன்ற நிலையில் எவனாவது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசில் சாட்சி சொன்னா கழுத்து அறுத்துருவேன் என கொலை மிரட்டல் விடுத்தார். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவியது. உஷாரான போலீசார் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட முத்துமீரா தலைமையிலான 6 பேர் கொண்ட ரவுடி கும்பலை கைது செய்ததாக தெரிவித்தனர். முத்துமீரா திமுகவில் இல்லை என்றும் அவர் எதற்காக திமுக கொடிகட்டி வந்த காரில் வந்தார் என்பது குறித்தும் விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக கமுதி செய்தியாளர் முருகாண்டி மற்றும் பிரபுராவ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.